ஹாய், வணக்கம். எல்லாருக்கும் உணவின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கன்டென்ட்டே கிடைக்காம, சாப்பிட்றதையும், வீட்ல சமைக்கிறதையும் தான் கன்டென்ட்டா எடுத்து வீடியோ போடுறாங்க. ஸோ, அந்த ரகத்தில இன்னைக்கு நானும் ப்ளே பண்றேன், ட்ரை பண்றேன். நீங்க பார்க்குறது இப்போ வந்து வாழைப்பூ. எத்தன பேர் வீட்ல இது சமைச்சு குடுக்குறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும், இந்த வாய கட்டி, வயித்த கட்டி பணம் சேர்த்தன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து செய்யவே முடியாதுங்க. வாய கட்டினா புள்ள, வயித்த கட்டினா புருஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, வாய கட்டினா மட்டும் தான் குழந்தைய சுபமா பெத்து எடுக்க முடியும், வளர்க்க முடியும். அதே மாரி வயித்த கட்டினான்னா, அந்த பெண்கள் வந்து நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு சில பெண்கள். இதனால என்னன்னா, அவங்க ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். பணமும் விரயமாகும். அப்படி தான் சொல்லுவாங்க. வாய் மணந்து, வயிறு குளிர்ந்து, மனசும் மணந்தா மட்டும் தான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். பணத்த ஈர்க்க முடியும். எல்லா வித ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர, வாய கட்டணும், வயித்த கட்டணும்லாம் கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ தான் கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும், நம்ம வயிறு நிறைஞ்சா மட்டும் தான் மனசு நிறையும். மனசு நிறைஞ்சா மட்டும் தான் நம்ம எப்படி வந்து செயல்படலாம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் தோன்றும். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் தான் நம்ம எண்ணங்களுமே, நம்ம செயல்பாடுமே இருக்கும். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து வெளிய ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க. தயவுசெய்து அத நிறுத்திருங்க. KFC பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே குடுத்துருக்காங்க. பிரெக்னன்ட் லேடீஸு குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதில மோனோசோடியமோ, குளுக்கோனேட்டோ கலக்குறாங்க. தயவுசெய்து வீட்ல உணவு சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.